சாய் பக்தர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு பெண் பிள்ளைகளுக்கான பதிவு, ஒரு அவேர்னஸ். இந்த பதிவில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ கற்பனை அல்ல. நான் வழக்குகளில் பார்த்த விஷயம் உங்களிடம் சாயப்பாவின் மூலமாக இந்த ஒரு விஷயத்தை கொண்டு சேர்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிழ்ச்சின்றதை விட ஒரு வேதனையோடு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பெண் பிள்ளைகளுக்கான பதிவு, குறிப்பாக பெண்களை பெற்ற தகப்பன்களுக்கும் சரி தாய்களுக்கும் சரி மிக முக்கியமான ஒரு பதிவு. ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். நிறைய நிகழ்வுகள் நடக்குது, நிறைய பார்க்குறோம். சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. முக்கியமானதாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கடந்து போயிடலாம். சாயப்பா யாரோ ஒருவர் மூலமாகத்தான் நமக்கு சில விஷயங்களை புரிய வைப்பார். சரி, பெண்களை பெற்ற ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான பதிவு. ஒரு சில இன்சிடெண்ட் நடந்த ஸ்டோரிகளை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்கள்கிட்டே நான் விட்டுறேன், சாயப்பாவின் பிள்ளைகளிடமே நான் ஒப்படைச்சிட்றேன். இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். 16 வயதில் ஒரு குழந்தையை திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஒரு பெண்ணை, பணம் படைத்த ஒரு குடும்பத்திற்கு. அந்த பெண் மெச்சூரிட்டி ஆகலை. குழந்தை பார்க்குறதுக்கு ஸ்ட்ரக்சரெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், பெரிய பொம்பளை மாதிரி தோண்டலாம். ஆனால் ஒரு 17 வயசு 16 வயசு அந்த பெண்ணுக்கு தோற்றம் வேண்டுமானாலும் ஒருவரை உணர்ச்சி தூண்டக்கூடிய வகையில் இருக்கலாம். ஆனால் மைண்ட் அளவில், மூளை அளவில் அது குழந்தை தான். விளையாடக்கூடிய துருதுருப்பான ஒரு குழந்தை. அப்படி பணத்திற்கு ஆசைப்பட்டு திருமணம் செய்து வைத்த அந்த குழந்தை விவாகரத்தில் வந்து நிற்கிறது. சரி, அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கலாம். பெண்ணை பெற்றவர்கள் பணத்தை பார்த்து கொடுத்தார்கள், அந்த தவறை நாம் செய்யக்கூடாது. அடுத்து இரண்டாம் ஒரு ஸ்டோரி. தன்னுடைய மகள் என்னிடம் உண்மையாக இருக்கிறாள், நேர்மையாக இருக்கிறாள், எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட மறைக்கிறதில்ல அப்படின்னு அந்த பெற்றவர்கள் அந்த பிள்ளையை நம்புகிறார்கள். அதனால் அந்த பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அப்படி ஃப்ரீடம் கொடுக்கும்போது அந்த பெண் இரவு நேரங்களில் ஒருவரிடம் சேட்டிங் செய்கிறது, ஃபோனில் மெசேஜ் பண்ணி பேசுது. நீண்ட இரவு 8 மணி நேரம் தூக்கத்தில் தினமும் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஒருவனிடம் பேசுகிறது. அப்படி பேசும்போது எப்படி இருக்கும்? இரவு நேர கான்வர்சேஷன் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அந்த பெண் பிள்ளையை தாண்டி யாரெல்லாம் இரவு நேரங்களில் தன் கணவனையோ தன் மனைவியோ விட்டு வேறொருவரிடம் பேசுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக ஒரு தவறை நோக்கி செல்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரவு நம்ம யாருக்கிட்டையுமே அட்டாச் ஆகக்கூடாது, நம்ம மனசு பறி கொடுத்துரும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் தவறு செய்தால் அந்த குடும்பமே அழிந்துவிடும். ஒரு ஆண் தவறு செய்தால் அந்த குடும்பமே அழிந்துவிடும். ஆக ஒழுக்க நெறி என்பது முக்கியம். சரி, இரவு நேரத்தில் நீண்ட நேர இரவில் 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒருவரிடம் அந்த பிள்ளை பேசுகிறது. ஒரு பக்கம் விவாகரத்து போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வேறொரு பையனோடு நைட்டில் பேசும்போது க்ளோஸ் ஆகுது. ஆக அவர்கள் தாய் அந்த பெண்ணை நம்புகிறார்கள். ஆனால் அந்த பெண் இரவு நேரத்தில் ஒரு பையனிடம் பேசுகிறது. அப்போது தன்னுடைய பிள்ளை என்ன செய்கிறாள் என்பதை கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு தாயின் மகளிலும் கவனம். என்னதான் அந்த பெண் உண்மையானவளாகவும் நேர்மையானவளாகவும் இருந்தாலும் கூட சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்ணிற்கு இடைவெளி விடும்போது நம்மை தவிர்த்து வேறு யாரிடமோ பேசுகிறார்கள் என்றால் நம்மை விட கொஞ்சம் தொலைவில் சென்று விடுவார்கள். நம்மக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. நைட்டில் சீக்கிரமாக தூங்க போயிட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. கேட்டால் படம் பார்த்துட்ருக்கேன், ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கேன், ஃப்ரெண்டு பேசினாங்க, அவங்க பேசினாங்க, இவங்க பேசினாங்க. ஒரு நொண்டி சாக்கு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் காதல் என்பதல்ல, அது காமமாகிவிட்டது.
இது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, தெரியும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோம். இன்றைக்கி டிவோர்ஸ், இல்லீகல் அஃபேர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. இன்றைக்கி ரொம்ப சகஜமாகிடுச்சு. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். சட்டம் 18 வயசுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் பெண்கள் தவறு செய்தால் சட்டம் உடனே பாயும். அதுக்கு மீறி 18 வயசு ஆகிடுச்சு, ஒரு இல்லீகல் அஃபேரில், இந்த கட்சிக்காரர்கள் சொல்ல மாதிரி திருமணம் கடந்த உறவில் இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பெண் இன்னொரு பையன்கிட்ட போயிட்டு உடல் அளவில் பாதிக்கப்பட்டால் கூட சட்டம் ஒன்றும் செய்யாது. திருமணம் ஆன ஒரு பெண் கணவனை விட்டு வேற ஒரு கணவன்கிட்ட போகிறான், வேற ஒரு பையன்கிட்ட போகிறான்னா கூட சட்டம் அவன் மேலே எஃப்ஐஆர் போடாது. இன்றைக்கி இல்லீகலுக்கு துணை போகக்கூடிய அவல நிலை தான் இருக்குது. அப்போது எவ்வளவு உன்னதமாக நாம் பெண் பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். சாயின் பிள்ளைகள் நீங்களே முடிவெடுங்க. தம்பி, நீ என்னப்பா என் பொண்ணு தப்பு செய்தாப்பா அப்படின்னு தயவு செஞ்சு என்னை கேட்காதீங்க. என்னை திட்டினாலும் சரி, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது ஒரு கண் வைக்க வேண்டும். பெண் பிள்ளைகள் எளிதாக மாற்றிக்கொள்வார்கள். நிறைய சூட்சமங்கள் இருக்கிறது. ஒரு பெண்ணிடம் நீண்ட நேரமாக தொலைபேசியில் பேசும்போதோ வீடியோ காலில் பேசும்போதோ அந்த பெண் ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. மற்ற ஆளை விட்டு அவரிடம் அட்டாச் ஆகிடுவாங்க. குடும்பத்தில் அதிக அளவு சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருக்கும்போது நிம்மதி இல்லாத சூழல், அந்த குழப்பத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்கும்போது அந்த பெண் யாரோ ஒருவன் அங்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த ஆறுதலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வேலையை சிறு பெண்ணிலிருந்து பெரிய ஆட்கள் வரை இதில் மாட்டிக்கொள்கிறார்கள். மிகப்பெரிய ஆயுதம் அது. வலியோடு இருக்கக்கூடிய சிங்கத்திற்கு உணவளிப்பது போல ஒரு பெண் திடமாக இருக்கா, மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கா, நான் காயப்பட்டிருக்கும்போது, நான் வலியோடு இருக்கும்போது எனக்கு ஆறுதல் சொன்னான், அவன் தான் எனக்கு வேணும்னு போய் உட்காந்த கூட்டமெல்லாம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். திருமணம் ஆன பிறகு ஒரு கணவனோ மனைவியோ பேசும் நேரத்தை குறைத்து கொண்டால் அங்கு பிரிவினை மிக எளிதாக வந்து நுழைந்து விடுகிறது. அதையும் நீங்கள் சொல்லித்தரணும். அப்பா அம்மா கிட்ட பேசுகிறது பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் கணவன் மனைவி பேசி கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஆக சாயின் பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருங்க. ரொம்ப மோசமான உலகம். லவ் கிடையாது. இந்த காலகட்டத்தில் லவ்ன்ற பேச்சு கிடையாது. ஏதோ ஃபோனில் பேசுகிறதுனால மோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி காதல் நினச்சி மாட்டிக்கிறாங்க. தொலைபேசியில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசக்கூடிய ஆசை வார்த்தைகள் நடைமுறை வாழ்க்கையில் ஒன்றாக சேர்ந்து வாழும்போது பயனற்று போய்விடுகிறது. அதுக்கு வேல்யூவே கிடையாது, 0 வேல்யூ. 1 மணி நேரம் ஃபோனில் என்ன வேணால் பேசலாம். நாக்கில் எலும்பில்லாத நாக்கு என்ன வேணால் பேசும். ஆனால் திருமணமான பிறகு ஒன்றா இருக்கும்போது அப்போ தான் ரியாலிட்டின்னு என்னன்னு தெரியும். ஒரு பையன் ஒரு கேஸில் சொல்கிறான், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, டேய் எப்பட்றா அந்த பொண்ணை நீ ரெடி பண்ண? அந்த பொண்ணு நல்லா போல்டான பொண்ணாச்சு, எப்படி நீ ரூம் போடுறதுக்கு போன? தவறாக எடுத்துக்க வேண்டாம் இப்படிலாம் பேசுகிறேன்னு. ஸ்டேஷனில் ஒரு என்கொயரி போகுது, மிரட்டுறாங்க. அவன் சொல்கிறான், ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்ட்டான் என் கூட சேர்றதுக்கு. அப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட டபுள் மீனிங்கில் பேசுகிறேன். பாரு, என் ஃப்ரெண்டெல்லாம் இன்னொருத்தி இவளை கூப்பிட்டு போனான் ஒரு இடத்துக்கு. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஓயா கூப்பிட்டு போனான் அவளை, ஆனால் நான் உன்னை அந்த மாதிரி கூப்பிட்டு போகல. இங்கே பாரு, என் கையில் ஒரு சேஃப்டி பேக்கெட் இருக்குது. உன்னை கூப்பிட்டு போனாலும் உனக்கு எதுவும் ஆகாது, பேபி நிற்காது. ஆனால் நான் இதை பண்ணலன்னு சொல்லி அந்த பேபியை எனக்கு தேவையில்லை, இது நீயே வச்சுக்கோ, உன்னுடைய அனுமதி இல்லாமல் நான் எப்போவுமே இதை தொடமாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணை இன்டெரக்டாக அவளுடைய மூளை செலவை செய்கிறான். அவன் சொல்கிறான், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்ட இல்லீகலாக பேசி அவள் மைண்டை மாற்றி அவகிட்ட அடிக்கடிக்கு இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தவறு செய்கிறதுனா சாதாரண விஷயந்தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் அவளை புரிஞ்சிக்க வச்சு அவன் மூளையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவளை நான் கூப்பிட்டு போய் செஞ்சேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். எனக்கு சின்ன பையன், அந்த பொண்ணுக்கு 15-16 வயசு தான் இருக்கும். இந்த பையன் ஒரு 25, ஒரு 25 வயசு அப்படி இருக்கும், காலேஜ் முடிச்சிட்ருக்கான். ஸோ அந்த பையன் வாக்குமூலம் கொடுக்குறான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த காலகட்டம் கெட்டு போயிருக்கு.
வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. திருமணத்திற்கு பிறகு காதலித்த பையன் அந்த திருமணமான குடும்பத்திற்கு மாமியார் மருமக பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போஸ்டலில் அனுப்புகிறான். ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் தற்போது நடந்து கொண்டுள்ளது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கடந்த இந்த ஒரு 3-4 ஆண்டுகளாகவே ரொம்ப சரியில்லாத ஒரு ஆட்சி. சரி, அதை விட்டுருங்க, அதுக்குள்ளே போக வேண்டாம் அரசியல். ஆனால் சூழ்நிலைகள் இப்படி இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படி நரிகள் மிகுந்த இடத்தில் தான் நம்முடைய பெண் பிள்ளைகளை நாம் சர்வே பண்ண விட்டுருக்கோம். கொஞ்சம் பின்னாடி இருந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. நான் உங்கள்கிட்ட காலில் தொட்டு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். பெண் பிள்ளைகளை தவற விட்டு விடாதீர்கள், பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள். நன்றி. ஓம் சாய்ராம்.